Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 9 probability நிகழ்தகவு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 9.2 இருக்க sums எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். Question number 1. A company manufactures 10,000 laptops in 6 months, out of which 25 of them are found to be defective. When you choose one laptop from the manufacturer, what is the probability that selected laptop is good one அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ கொஸ்டின் நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினிகளை உற்பத்தி செய்தது. அவற்றில் 25 மடிக்கணினிகள் குறைபாடு உடையனவாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு மடிக்கணினியை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாததாக இருக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப் வந்து அதாவது என்எஃப்எஸ் வந்து 10,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். குட் ஒன் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது டிஃபெக்டிவ் எதுவோ ரிப்பேராக இருக்கிறது எதுவோ அதை தான் வந்து கவுண்ட்டு தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு குட் ஒன் என்னன்னு தேவைன்னா டோட்டலில் வந்து டோட்டல் லேப்டாப்ஸில் டிஃபெக்டிவ் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது தானே குட் ஒன்னாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். 10,000 - 25 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 9,975 கிடைக்கும். ஸோ அதுதான் என்ஆஃப்ஏ. குட்டை தான் வந்து என்ஆஃப்ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த குட் ஒன் நம்ம ரேண்டமாக எடுக்கும்போது அதில் வந்து குட் ஒன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குட் லேப்டாப் பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ டிவைடட் பை என்ஆஃப்எஸ். ஸோ இந்த வேல்யூ டிவைடட் பை 10,000. என்ஆஃப்ஏவும் தெரியும், என்ஆஃப்எஸும் தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9,975 டிவைடட் பை 10,000. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணி 4 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம்னா அப்படி தானே நம்ம டிவிஷனில் கீழே 0லேருந்து அப்படி தானே பண்ணுவோம். ஸோ 4 0 இருக்குது. ஸோ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்படின்னா ஒரு 0.9975 கிடைக்கும். ஸோ பிஆஃப்ஏ வந்து 0.9975. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. இன் எ சர்வே ஆஃப் 400 youngsters aged 16 to 20 years, it was found that 191 have their voter ID card. If a youngster is selected at random, find the probability that the youngster does not have their voter ID card அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 16 to 20 வயதிற்கு உட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் என்ன? என்எஃப்எஸ் 400. நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹேவிங் ஓட்டர் ஐடி வந்து என்ன? 191. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க. ஸோ அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி வந்து இருக்கக்கூடாது. அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஓட்டர் ஐடி இருக்கவங்க கவுண்ட்டு தெரியும், இல்லாதவங்க கவுண்ட்டு தெரியாது. ஸோ டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இல்லாதவங்க கவுண்ட்டு தெரிஞ்சிருமா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நாட் ஹேவிங் ஓட்டர் ஐடி ஈக்குவல் டு டோட்டல் யங்ஸ்டர்ஸ் மைனஸ் ஹேவிங் ஓட்டர் ஐடி. ஸோ 400 - 191 பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 209. ஸோ என்ஆஃப்ஏ வந்து 209 கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி தானே ஃபைன் பண்ணணும். ஸோ பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ டிவைடட் பை என்ஆஃப்எஸ். ஸோ 209 டிவைடட் பை 400. இதை கேன்சல் பண்ணால் ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 209 டிவைடட் பை 400. ஸோ பிஆஃப்ஏ ஈக்குவல் டு 209 டிவைடட் பை 400 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். இதுக்குரிய சொல்யூஷன் இதுதான். கொஸ்டின் நம்பர் 3. The probability of guessing the correct answer to certain question is x by 3. If the probability of not guessing the correct answer is x divided by 5, then find the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நான் வந்து அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x divided by 3 என்க. சரியான விடையை யூகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x by 5 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா தான் ஃபைன் பண்ணும். இது வந்து இந்த இதாக கரெக்ட் ஆன்சர்னு கெஸ் பண்ணுறக்கு இது
இது கரெக்டான ஆன்சர் இருக்காதுன்னு கெஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ P of E equal to ஈன ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ப்ளஸ் P of E dash equal to 1. இதுதான் உரிய ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ P of E equal to x divided by 3, P of E dash வந்து x divided by 5. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன ஒரு 1ன்னு சொல்லியிருக்கான். ஸோ x divided by 3 ப்ளஸ் x divided by 5 equal to 1. ஸோ பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் 15, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x ப்ளஸ் 3xன்னு கிடைக்கும். 5x ப்ளஸ் 3x டிவைட் பை 15 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 8x. இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த கொஸ்டினா மல்டிப்ளிகேஷனாக. ஸோ 1 into 15 15 தான். ஸோ 8x ஈக்குவல் டு 15, x ஈக்குவல் டு 15 டிவைட் பை 8ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு? 15 டிவைட் பை 8ன்னு கிடச்சிச்சு. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 4. If your probability of your players winning a particular tennis match is 0.72, what is the probability of player losing the match அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வரிப்பந்து விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.72 எனில் அவர் அந்த விளையாட்டில் தோல்வியடைவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P of A equal to 0.72. ஸோ P of A dash வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ கொஸ்டினில் வந்து தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு, ஸோ ஜெயிக்கிறதுக்கான நிகழ்தகவு கொடுத்துட்டாங்க, தோல்வி அடைவதற்கான தெரியும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 1 வரணும், அதுதான். ஸோ 0 இது நமக்கு என்னன்னு தெரியும், 0.72ன்னு தெரியும். P of A dash வந்து தெரியாது, ஈக்குவல் டு 1. A dash ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.72, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 0.28. ஸோ P of A dash equal to 0.28 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 5. 1500 families were surveyed and following data was recorded about their maids at homes. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1500 குடும்பங்களின் அவர்களின் வீட்டில் உள்ள பணிப்பெண்களை பற்றிய தரவுகள் திரட்டப்பட்டுள்ளன. பின்வரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டைப் ஆஃப் மெய்ட்ஸ் ஒன்லி பார்ட் டைமு, ஃபுல் டைமு, போத் பார்ட் டைம் அண்டு ஃபுல் டைம் ரெண்டுமே பார்க்குறவங்க. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸு பார்ட் டைம் வந்து ஒன்லி பார்ட் டைம் வந்து 860 ஃபேமிலிஸில் பார்க்குறாங்க. ஃபுல் டைம் வந்து 370, போத் ரெண்டுமே பார்க்குறவங்க 250 பேர். ஸோ எ ஃபேமிலிஸ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஃபேமிலி செலக்டட் ஹேஸ் போத் டைப் ஆஃப் மேட்ஸ். சமவாய்ப்பு முறையில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கும் போது அக்குடும்பம் இருவகை பணிப்பெண்களையும் வைத்திருக்கும். போத் டைப் ஆஃப் மேட்ஸையும் வச்சிருக்கிறது. செகண்ட் வந்து பார்ட் டைம் மட்டும் வச்சிருக்கிறது. தேர்டு ஒன் வந்து ஃபுல் டைம் மட்டும் வச்சிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அதாவது நோ மெய்டு, சாரி தேர்டு ஒன் வந்து நோ மெய்டு, மெய்டே இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். N of S மொத்தம் எவ்வளோ? 1500 ஃபேமிலிஸு. ஸோ 1500 தான் N of S. ஸோ N of A பார்ட் டைம் மட்டும் பார்க்குறவங்க 850, N of B ஃபுல் டைம் பார்க்குறவங்க 370, ரெண்டுமே பார்க்குறவங்க 250. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின்னா போத் டைப் ஆஃப் மெய்ட்ஸு. போத் டைப்னா இது பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டும் பார்க்குறவங்க, இதுதான் போத்து. ஸோ P of C equal to probability of C equal to N of C divided by N of S. ஸோ 250 divided by 1500, இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 1/6 கிடைக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் C வந்து 1/6ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் டைம் மெய்டு, பார்ட் டைம் மட்டும் பார்க்குறவங்க என்ன? 850 பேர். ஸோ P of A equal to N of A divided by N of S. ஸோ 820 divided by 1500, இதை கேன்சல் பண்ணிட்டோம். 86 150, இதை கேன்சல் பண்ணால் 43 divided by 75 கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி P of A உரிய ஆன்சர். தேர்டு ஒன் மெய்டே இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்ஸு. டோட்டல் மெய்டு என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 860 370, அதாவது பார்ட் டைமு, ஃபுல் டைமு, போத்து. இது பார்ட் டைமு, ஃபுல் டைமு, போத்து. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் மெய்ட்ஸ் கவுண்ட் கிடச்சிருமா? ஸோ டோட்டல் மெய்டு வந்து 1480. நோ மெய்டு
மொத்தம் எவ்வளோ ஃபேமிலி இருக்காங்க அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நோ மெய்டு இல்லாதவங்க எத்தனை 1500 மைனஸ் 1480 இதை மைனஸ் பண்ணால் 20. ஸோ என் ஆஃப் டி வந்து 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ மெய்டே இல்லாதவங்க வந்து 20ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என் ஆஃப் எஸ்ஸு ஸோ மெய்டே இல்லாதவங்க வந்து பி ஆஃப் டின்னு எடுத்துக்கலாமா? ஸோ என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 20 டிவைடட் பை 1500 கேன்சல் பண்ணால் 2 டிவைடட் பை 150 வரும். இதே கேன்சல் பண்ணால் 1 டிவைடட் பை 75. ஸோ பி ஆஃப் டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 75 அப்படிங்கிறது தான் மெய்டே இல்லாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 9.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1 அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 2 அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 3 அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 4 அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5க்கான சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.